நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏதாவது நீங்க விஜய் அவர்களுக்கு இந்த மாரி போங்க அப்படின்னு அதான் உங்க சொன்னேனே, சைடு. தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகாத, கல்குவாரிக்கு போலீஸ் போகாதீங்க. ஸ்டேஷனுக்கு போகாத, கல்குவாரிக்கு போகாத, ஆற்றுப்படுகைக்கு போகாத அப்படின்னு உன்னுடைய ஆட்களை கட்டுப்படுத்த உன்னால் முடிந்தால், ம். எந்த ஒன்றிலும் எ லஞ்சம் கொடுத்ததாக தெரிந்தால் அந்த கான்ட்ராக்ட்கள் முறியடிக்கப்படும். ம். எங்க கட்சியில எவனுக்கு குடுத்தாலும். அத வெளிப்படையாக தெரிகின்ற போது இவனும் பதவி இழப்பான், அவனும் அந்த ஒப்பந்தத்தை இழப்பான். ம். கடுமையாக. நீங்க ஒண்ணும் எவனும் தானா லஞ்சம் குடுக்க விரும்புறதில்ல. கட்டாயத்தின் பேர்ல தான் குடுக்குறான். ம். கட்டாயத்தின் பேர்ல எப்படி குடுக்குறான்னா, நம்ம ஸ்டாலின் ஆட்சியில எப்பவும் என்ன செய்வாய்ங்கன்னா, சாலை போடும்போது 2 இன்ச்சு கல்லு போடணும்னு ஆ. வச்சுக்கங்க சரட. 1 இன்ச் போட்டு 1 இன்ச் பணத்த சாப்பிட்டுருவான். இந்த ம். 1 இன்ச் பணத்த கான்ட்ராக்டர் மந்திரிக்கு குடுப்பேன். இன்ஜினியருக்கு குடுப்பேன். சரியா? ம். 1 இன்ச் பணத்த இவங்க 2 பேருக்கும் குடுத்துருவேன். அவனுக்கு 1 இன்ச் போடாததுனால அது வர்ற பணத்த அவர்களுக்கு குடுக்குறானே தவிர, அவனுக்கு அதுல ஒண்ணும் இழப்பு இல்ல. ம். அவனுக்குள்ள லாபத்த அவன் பெற்றுக்கின்னு போயிருவான். இது மாதிரி புலனாய்வுத்துறை கண்டுபிடிச்சுச்சு. 40 அடி ரோட 30 அடி ரோடாக ஸ்டாலின் அரசு போட்டது. ம். கான்ட்ராக்டர் போட்டான். 40 அடி ரோட அகலம் 10 அடியே சாப்பிட்டாய்ங்க. எவ்வளவு தூரத்துக்கு? 100 மைல் தூரத்துக்கு. ம். அப்ப எவ்வளவு கோடி மிஞ்சியிருக்கும்? இதுல சீஃப் இன்ஜினியர் 40 அடி ரோடு இருக்கறதா கையெழுத்து போட்டிருக்கான். ஆனா 30 அடி ரோடு தான் இருக்கு. இன்னமும் 30 அடி ரோடு தான் இருக்கு. ம். இவ்வளவு பகிரங்கமா கொள்ளையடிக்கிறதுங்கிறது உலகத்துல எந்த ஆட்சியும் நடந்ததில்ல. 2 இன்ச் ஜல்லிக்கு 1 இன்ச்சிய கொள்ளையடிப்பான் லஞ்சமா. 10 அடி ரோட்டையே 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொள்ளையடிச்ச மாபெரும் ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி தான். ஆகவே இது வழக்கு போடப்படல. புலனாய்வுத்துறை டிஜிபிட்ட சொன்னுச்சு. நீங்க வழக்கு பதிவு செய்யுங்கன்னு. செய்யல. ம். ஆகவே ரொம்ப கேவலமான ஆட்சி. இவ்வளவு அட்டூழியம் நடத்தின ஆட்சிக்கு நேர்மாறா விஜய் நடக்கணும். ம். யாரும் ஒப்பந்தக்காரர்கள் நேரடியாக அதிகாரிகளிடம் முறைப்படி, சட்டப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் அதிகாரியும் பதவி இழப்பான், நீங்களும் பணத்தை இழப்பீர்கள்னு சொல்லணும். ம். எங்க ஆளெல்லாம் தாசில்தார் ஆஃபீஸ்ல கண்டா விரட்டி அடிங்கன்னு சொல்லணும். ம். இதெல்லாம் செஞ்சாலே 15 ஆண்டுகள் ஆகலாம். ஓகே, ஓகே. சார் இப்போ இல்லைன்னா, முழு அளவும் நீடிக்க முடியுமாங்கிறது சொல்ல முடியாது. அவ்வளவு குழப்பம் இருக்கும். ஏன்னா போதுமான பெரும்பான்மை இல்ல. ம்.